கோடி பிரம்மாண்ட நாயகா ஐயா உனக்கு கச்ச வரைஞ்சி கட்டி ஐயனே கருணாய சோம்பலிட்டான் சாட்ட வரைஞ்சி கட்டி ஐயனே வேட்டனாய சோம்பலிட்டான் வளர்ச்சி கட்டி ஐயனே மலனாய சோம்பலிட்டு சடிய வளர்ச்சி கட்டி சன்னாய சோம்பலிட்டு கருணாயும் சங்கிலியும் ஐயனுக்கு காவலுக்கு வருகுதையா வேட்டனாயும் சங்கிலியும் ஐயனுக்கு விதவிதமா வருகுதையா ஐயனுக்கு வருகையில வெண்குதிரை மறுகையில வேட்டனாயி ஐயனுக்கு வருகையில வெண்குதிரை மறுகையில வேட்டனாயி ஐயனே இன்னார வேளையில தீப்பந்த தானேந்தி வேளையில முழிப்பான் சுழண்டாடும் முழிப்பான் தேசமே சுழண்டாடும் வேலையில எப்படின்னா அவன் ஆடுறாராம் கையனே
இப்போது என்ன குழந்தை 7 நாள் புள்ள கருவறுப்பான் கள்ளதொரு சாமி அந்த பாண்டிய கூட்டத்தையே அழிக்கணும்னு என்ன குழந்தை 7 நாள் புள்ள இப்ப சாம பெருமான் பிறந்திருக்கிறார். உங்க வீட்டுல காத்து கருப்பு கந்திஷ்டி பில்லி சூனியம் எதுனா விலகும். இது ஒரு கடவுள், இது தெய்வத்தின் குழந்தை. அதனால உங்க கையில் உள்ள காணிக்கை 10 20 100 அம்மா 100 50 இல்ல வந்து சாமிக்கு வந்து தோடு கூட கழிச்சு போடலாம். அதனால 10 20 50 100 அவருடைய திருவடி பாதத்தில் போட்டு தொட்டு வணங்கினால் உங்க வீட்டுள்ள அனைத்து வினைகளும் தீரும். இது வேதத்தினுடைய வாக்கு. இந்த தெய்வ குழந்தை சாம பெருமான். அதனால உங்க கையில காணிக்க வந்து போடுங்க, தொட்டு வணங்க, நல்லதே நடக்கும், சிறப்பாக இருக்கும். போயிட்டாங்க.
பாளையம் சொன்னா என்ன குழந்தை 7 நாள் புள்ள கருவறுப்பா கள்ளத்தூர் சாமி அப்படி சொன்னானே அந்த குழந்தையாடா இது. அதனால இந்த குழந்தைய என்ன பண்ணலாம் சாமி? சேமனுக்கு ராஜனுக்கும் சாதுக பார்த்தா சாதுக பேசுது அண்ணா பெருமாள. ஆமா. எப்படி இருக்கு தெரியுமா? அதாவது ரத்தம் தெரிக்குது நகமுங்கு சண்டை, கால பொழுது கஞ்சி நேர வேலை, அதாவது மாலை பொழுது மத்தியான வேலை, ஈட்டி பறக்குது மதுரையில் சண்டை. அதாவது ஒரு ரத்தமும் ரணகலமா இருக்குதுங்க. சேமனுக்கு ராஜனுக்கு சாதுக பார்க்கக்குள்ள சரியா ஏற்கு மாறாக்குது பழி வாங்குற மாதிரியே வருது. அப்படியா? இந்த குழந்தை ஈட்டி பறக்குது ஈன பொழுது இன்னார வேலை, ஈட்டி பறக்குது மதுரை மேல சண்டை, கால பொழுது கஞ்சி நேர வேலை, கத்தி பறக்குது மதுரையில் சண்டை, கால பொழுது மத்தியான வேலை, மகிழ்ச்சி கொண்டாடுது மதுரையில் சண்டை, ரத்தமும் ரணகலமா இருக்குது. அதனால இந்த குழந்தை இந்த குழந்தை கோபம் உள்ள குழந்தையா இல்லனா இன்னைக்கு பாண்டி புலக்கு போறோம். புலகையா? அந்த குழந்தைய வச்சு நசுக்கு போறா. சரிங்க. இந்த குழந்தை கடுமையான கோபத்தோட வந்திருக்குது. அதனால எருக்காடு மலைக்கு போலாம். அந்த மலைக்கு போய் வந்து பல வகைகள் ஆப்பிள், திராட்சை, சாத்துளை பல வகைகள் இப்படி பல வகையில எண்ணற்ற பழம் வந்து மலை போல குவிக்கணும். அதுல ஈட்டி, கடாரி, அம்பு அது 2 சரிபாகமா கலக்கணும். சரி. 1000 காலாறு பிள்ளைகளை விடணும். ஈனுக்களுக்கு கண்ணுங்களா அதனால எண்ணற்ற பல வகைகளை மலை போல குமிச்சு அதுல ஈட்டி, கடாரி, அம்புகளை ஒன்னா சரிபா கலந்து என்ன செய்வது தெரியுமா? 1000 காலாறு பிள்ளைகளை வந்து விட்டு அந்த இதுல வினிகா விடணும். அதனால பழி எடுக்கிற புள்ளனா பட்டாவை எடுக்கட்டும், இது வந்து மலுங்கிற பிள்ளைனா கனி எடுக்கட்டும். பழத்தை எடுத்து போறோம். ஆப்பிள், திராட்சை, சாத்துளை எல்லாம் போடுறோம். கனி எடுக்கட்டும். தம்பி வா ஒண்ணு பண்ண மாட்டாங்க. வா வா முதல் மந்திரி என்ன பண்ணிக்குது? அப்படியா? நம்ம தெம்மராபுரி இருக்கிற நம்ம பள்ளிக்கூட போற பிள்ளைங்க என்ன பண்ணிக்குது? கனி எடுத்துருக்குது. ஆளுக்கு ஒரு ஆப்பிள், திராட்சை, பழத்தை எடுத்து சாப்பிடுது. ஆமா. அந்த குழந்தை என்ன பண்ணுது? பட்டாவை எடுத்துக்கிச்சுடா. 2 கைக்கு 2 பட்டாவை எடுத்து நம்ம அரமணி பாக்குது. அது மட்டும் இல்ல, சிவாலயத்தையே மாத்தி பாக்குது. அப்படியா? வாடாங்க. டேய்,
ஏண்டா இந்த குழந்தை வந்து பட்டம் எடுத்துச்சு அதனா இந்த குழந்தையோட கோவத்தை அறியணும்ல இதோட கோவம் எப்படி இருக்கு பார்க்கலாம் ஓட்டு ஓடியா பாண்டிய ராஜா எள்ளு பொரியது தமிழ்நாடு கோவம் எள்ளு வரி போட்டா பாண்டிய ராஜா எள்ளு வரி போட்டா பாண்டிய ராஜா எள்ளு வரி தமிழ்நாடு கோவம் பாண்டிய ராஜா எள்ளு பொரியுது அந்த சாமனுடைய கோவம் பட்டக்கார வாரி போட்டான் பாண்டிய ராஜா எள்ளு வாரி போட்டான் பாண்டிய ராஜா எள்ளு அள்ளி போட்டேன் எள்ளு பொரியுதுங்க அந்த எள்ளு பொரியுது இந்த சேமனுடைய கோவம் கொள்ளு வாரி போட்டான் இந்த பாண்டிய ராஜா இந்த கொள்ளு பொரியுது இந்த சேமனுடைய கோவம் அரசே இதோட மந்திரி சொல்றேன் அதாவது ஒரு ஓடோ சட்டியோ அது தீய மூட்டி அடுப்புல வச்சு வறுத்தாத்தான் எள்ளு கொள்ளு பொரியும் ஆமா ஆனா இவன் மேல போடக்குள்ள நெருப்புல பட்ட மாதிரி படப்பட்டு பொரியுது அப்படி சாவறது உறுதின்னு நினைக்கிறேன் நான் சாவுனா எனக்கு எதிரியா நீ தாண்டா சரி இருந்தாலும் கூட இருக்கிறேன் நானும் ஒரு சில பாவத்தை செஞ்சுக்கிறேன் அப்படியா சம்பளம் சேர்த்து கொடுக்குறேன்னு அந்த நீ தானே சேர்த்து விட்ட சும்மா போட்டு ரெடி பண்ணும் நானு நீதான் அதனால எடுத்து ஏதாவது அதனால சும்மா விடுவனாடா சரி இந்த குழந்தைய சும்மா விடுவனா அதனால இந்த குழந்தை என்ன பண்ண தெரியுமா சொல்லுங்க கழுத்தறுத்து கானகத்துல போட்டா அப்ப செத்து போயிருவா சிவனாரிய பலி கானகத்தோட போயிட்டோம் கழுத்தறுத்து கானகத்துல போடுறோம் கழுத்தறுத்து கானகத்தில் எரிந்தாலும் பாண்டியா என்ன கழுத்தறுத்து கானகத்தில் எரிந்தாலும் பாண்டியா தனிமனமே எழும்பி தப்பி கானகத்தில் நான் விழுந்து அரிகம் புல்லாய் முளைத்து நீ சேனாதி சேனைகளை கூட்டி குதிரை மீது அமர்ந்து நீ கானகம் வேட்டையாட நீ வரும் பொழுது அந்த அரிகம் புல்லாகப்பட்டது குதிரைக்கால் குழம்பிலே குத்தி குதிரை உடல் எல்லாம் விஷமேறி குதிரை மீது அமர்ந்து நீ வரும் பொழுது உன் பொச்சிக்கு விஷமேறி உன் உடல் எல்லாம் விஷமேறி உன் தலை வெடித்து நீ இறக்காவிட்டாய் என் பெயர் சியாமான அந்த கடுகளவு எலும்பு அருகுமுள்ள மாறி நீ கானகத்துல குதிரை மீது ஏறி சுத்தி வரும்போது குதிரை குழாப்புல அந்த கடுகளவு ஏறி அருகுமுள்ள ஏறி விச ஏறி பொச்சுக்கு விச ஏறி உன்னை சாவடிக்கலாம் என் பேர் சேமனாகுதுங்க அப்படி நான் செத்து போயிருவா அப்படின்னா இந்த குழந்தைய சும்மா விட மாட்டேன்டா அதனால இந்த குழந்தை என்ன பண்ண தெரியுமா எண்ணெய் சக்கல போட்டு கச்ச அரைச்சி ஒரு எள்ளு கல்ல கொட்ட போட்டு ஆட்டுமாறு அரைச்சி என்ன ஆட்டுமா சக்கல அத திருப்பாக்கல்ல போய் ஊத்துறா போட்டோம் அப்படி போட்டு எண்ணெய போட்டு கை ஆட்டி காணத்துல கொண்டு போய் காட்டுக்கு எருவ இருப்பாங்களே எரிச்சு விடுறா அப்படி எருவ மாதிரி இறக்கி சொல்றேன் இறக்கி விட்டா அப்படி இறக்கி அடித்தாலும் காணத்தில் கண்ணி புத்தாய் வளர்ந்து அதில் ஏழத்தல கரிநாகமாய் குடியிருந்து ஏழு மனைவிகளை அழைத்து நீ கானக புதுமை காண வரும் பொழுது ஏழு மனைவிகளையும் கொத்தி இளைய பெண் கோபலிகமால் ஒரு கொத்து கொத்தி உன்னையும் கொத்தி கொள்ளாவிட்டாய் என் பெயர் சியாமான அம்மா கழிக்கிறாள் இல்லையா நீ சாவறது உறுதி
அப்படியா? சாமி எண்ணெய் சக்கல போட்டு கச்ச கச்சுன்னு எருவாக்கி எரிச்சாலும், அதாவது கடுகளவு எலும்பு தப்பி அந்த எலும்பாகப்பட்டது 7 அடி கண்டி புத்தா மாறி, அந்த 7 அடி கண்டி புத்தா மாறி, அதாவது 7 தலை சென்னாகம் 7 தலை சென்னாகமா மாறி நீ கோவிலுக்கு மேல அழைத்து கொண்டு நாடகத்தை சுத்தி பார்க்க வருவல. அப்ப சுத்தி பார்க்க வரும்போது அதாவது உன் 7 மனைவிகளையும் ஒவ்வொரு கொத்து கொத்தி கடிச்சா உன்னையும் கொத்தி உன்னை கொல்லுன்னா நான் சேமனா இல்லைன்னு சபதம் போடுது. எங்க அம்மா எனக்கு கிடைக்க மாட்டாளா? கண்டிப்பா இல்ல. அப்படியா? நீ சாவறது உறுதி. அதனால இதுக்கு மேல விட மாட்டேன்டா. இந்த குழந்தைய அவங்க அப்பனை எப்படி கொல்லணும் அதே மாதிரி தான் கொல்லணும். அதனால 7 ஆள் பைக்குலி கட்டி அது 7 ஆள் வட்டி சேர் எடுத்து அதனால செஞ்சுவேன். ஒரு பொட்டி எடுத்தப்பா, ஒரு பொட்டி ரெடி பண்ணிவிட்டு அதை 7 ஆள் வட்டி சேர் எடுத்து அத ஒரு தங்க பேலையில அந்த குழந்தைய வச்சு ஆன தூக்காத அரும்பாறைய வச்சு அழுத்தி அப்படியே அனுப்பிட்டா குண்டாங்கல். ஆமா, ஆன தூக்காத அரும்பாறை இத வச்சு அழுத்தி அப்படியே அனுப்பினா போதும். குளியில தள்ளி பொட்டி மேல சேத்த வாரி போட்டு அனுப்பினா போட்டோம். எப்படி இந்த குழந்தை வந்துற போகுது? எப்படா தப்பிக்கும்? 7 நாள் தூரம் நவ்வுட்டு குழந்தை நவ் போது அப்படியே ரத்த உதர வாரத்தோட இருக்கிற குழந்தை. அப்படியா? அவன் பெரிய சும்பு சுப்புறானே. சரி நான் ரெடி பண்ணற பொட்டியா? ஏன்னா உன் அக்கா புல் தரா. டேய் ஏண்டா நீயா என்ன கொல்ல வர? வச்சு அழுத்துறா அவன அழுத்துறா. ஆனத்துக்காக அருப்பாங்க. இதுக்கு மேல எனக்கு அம்மா விருப்பம் கூப்பிடலாம். அன்னைக்கு லப்புக்கு சக்கா அவளை கட்டி பிடிச்ச என் காமத்தை அந்த குழந்தைய போயிடுச்சு. எதிரி யாருமே இல்லடா. பாக்கலாம்டா. அம்மா என்ன கூப்பிடறாங்க? அன்னைக்கு லப்புக்கு சக்கா. சரி போடா, போயிட்டு வரேன். பார்த்தான் பாண்டிய மன்னன். நிச்சயம் சியாமன் பலி எடுப்பான் என்று. எப்படி? சிவியா பலி ஆத்தோட போகட்டும் என்று அவங்க அப்பனை எப்படி மடித்தோம்? வடகோதாபுரி தென்கோதாபுரி தும்பபத்திரி ஆத்திலே 7 மெட்டு தண்ணி கடியில எப்படி உண்மைங்க அவங்க அப்பனை 14 மெட்டு குழி வெட்டி மேல மூங்கப்பாயை விரித்து அதன் மீது மல்லிகைப்பூ சிம்மாதனத்தை வைத்து அவன் தந்தையை கொண்டமல்ல, அது போலதான் இவனையும் கொள்ளுன்னு வடகோதாபுரி தென்கோதாபுரி தும்பபத்திரி ஆத்தல 7 மெட்டு தண்ணி கடியில தங்கப்பெட்டி சேர்த்து அந்த தங்கப்பெட்டிக்குள் சேமனை வைத்து அந்த தங்கப்பெட்டியை அந்த தண்ணிக்குள் வைத்து ஆன சுமராத அரும்பாறையும். ஆன சுமராதுனா ஆனையே சுமக்க முடியாது, அவ்வளவு பெரிய பாறை. குதிரை உருட்டாத குண்டாங்கல்லு, குதிரையெல்லாம் சேர்ந்து கட்டி இழுத்தாலும் அந்த கல்லை உருட்ட முடியாது. அப்பேற்பட்ட குண்டாங்கலை வைத்து சேவூர்கள், சேவூர்னா மந்திரிமாருங்க, படைப்பட்டாளங்கள் அந்த தங்கப்பெட்டி மேல வச்சு அழைத்து விட்டு வந்துடுறாங்க. அந்த கதை அப்படி இருக்க பார்த்தார் உலகளந்த மாயவன். அந்த எம்பெருமான் நாராயணன் பார்த்தா இந்த சியாமனுடைய அராஜக அட்டூழியம், இந்த அதர்மத்தை அழிக்கணும், இவன் அழிக்கிறதா யாரால முடியும் அப்படின்னு உலகளந்த மாயவன் அந்த உத்தம நாராயணனுக்கு என்ன வேலை? எங்கெங்கு அதர்மம் தலைவிரித்தாடுகிறதோ அங்கெல்லாம் அவதார புருஷனாய் அவதரித்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவது அந்த மாய பெருமாளுக்கு வேலை அல்லவா? அவர் பார்த்துட்டு சும்மா விட்டுவாரா? அடே பலிகார பாண்டியம், உன்னை பழி வாங்க நான் வரண்டா. அப்ப உலகளந்த மாயவன் அந்த உத்தம நாராயணனே சியாமனா அவதரிச்சு இந்த குழந்தை நாராயணனுடைய அவதாரம். இந்த குழந்தையை தப்பி பிழைக்கணும், காப்பாத்தணும். இவன் சேமம் தப்பி பிழைக்க வச்சாதான் அந்த பாண்டியனை பழி வாங்க முடியும் அப்படின்னு எம்பெருமான் நாராயணன் அந்த மாயவன் உலகளந்த மாயவன் அந்த உத்தம நாராயணன் என்ன செய்யறாருன்னா மேகவர்ணன், இடி பகவான், வாயு தேவன், வர்ண தேவன் அனைத்து தேவரையும் கூப்பிட்டு பேயாத ராஜ்யத்துக்கு பெரிய மலையை பெய்யணும். எப்படி மதுரையில பேயாத ராஜ்யம், ராஜ்யம்னா நாடு, பேயாத ராஜ்யத்திற்கு பெருமலையை பெய்யணும் அப்படின்னு வாயு வர்ணன் மேகவர்ணன் இடிமன்னனுக்கு எல்லாம் கட்டளை இருக்கிறாரு. அப்படி நாராயணன் எம்பெருமாள் கட்டளைக்கு இணங்கி மேகவர்ணன் மேகத்தை தட்டுறாரு, இடிமன்னன் இடி இடிக்கிறாரு, வர்ண பகவான் மலையா மாறி பொழிறாரு. அப்படி பொழிந்த உடனே வடகோதாபுரி தென்கோதாபுரி தும்பபத்திரி ஆத்தல கருந்தண்ணி செந்தண்ணி கலந்தடிக்குது, வெள்ளம் கரை புரண்டு ஆறா ஓடுது.
அப்ப அந்த தங்க பெட்டி தண்ணியில இருக்குது இல்லையா, அந்த ஆத்துல வடகோதாவரி தென்கோதாவரி தும்பபத்திரி ஆத்துல மீன் மச்சங்களுக்கு கொண்டாட்டம். அப்ப பார்த்தது நமக்கு சரியான இறை இல்லையே அப்படின்னு அந்த ஆத்துல அங்கேயும் தேடி பாக்குது. தேடி பார்க்கும் பொழுது இந்த தங்க பெட்டி கண்ணுக்கு தெரியுது. தங்க பெட்டிக்குள்ள இருக்கும் குழந்தை சேமம் தெரியலாம். அப்ப பார்த்தது மீன் மச்சங்கள் எல்லாம் தவளையெல்லாம் ஒன்னா சேர்ந்து தலைக்கறி எனக்குங்குது. ஏன்னா பசியோட தன்னால வாழ்ந்தோம். இப்பதான் அந்த வடகோதாவரி தென்கோதாவரி தும்பபத்திரி ஆத்துல தண்ணி வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. இப்ப நமக்கு சரியான ஆகாரம் உணவு கிடைக்கும் அப்படின்னு சேம அவைகளுக்கு இந்த மீன் மச்சங்கள் பங்கு போடுது. தவளையெல்லாம் ஒன்னா சேர்ந்து தலைக்கறி எனக்குங்குது. முதலையெல்லாம் ஒன்னா சேர்ந்து முதுகுக்கறி எனக்குங்குது. உள்ளாக்கட்ட மீன்களா ஒன்னா சேர்ந்து குடலுக்கறி எனக்குங்குது. இப்படி சியாமனுடைய அவைகளுக்கு ஒவ்வொரு மீன் மச்சங்களும் பங்கு போடுது. அப்படி பங்கு போடும் பொழுது அந்த பெட்டிக்குள்ள இருந்து இந்த குழந்தை சியாம என்ன சொல்றான்? என்ன அசம்பந்தமா எண்ணிடாதீங்க. நான் செம்படைச்சி மவன், நான் சியாம பெருமாளு. சேருக்கின்ற மீனுக்கெல்லாம் சியாம பெருமாளு. சேத்து வலை போடுவ சியாம பெருமாளு. அசர மீனுக்கெல்லாம் சியாம பெருமாளு. அமுக்கு வலை போடுவ சியாம பெருமாளு. புல்லா கண்ட மீனுக்கெல்லாம் சியாம பெருமாளு. கூட்டி வலை போடுவ சியாம பெருமாளு. பறவை மீனுக்கெல்லாம் சியாம பெருமாளு. பாத்து வலை போடுவ சியாம பெருமாளு. இப்படி சாதிக்கு ஒரு வலையா போட்டு உங்களை சமுத்திர கடல் ஓரமா அள்ளி குவித்திடுவேன். கரிமலை பருவதம் சாமி பட்டிக்கு வந்து பேசுறோம். ஆமா சரிங்க. அப்ப பார்த்தது மீன் மச்சங்களா? ஓஹோ, இந்த சியாம பெருமாள் எம்பெருமான் கண்ணனுடைய அவதாரம். இவன் பாண்டியனை பழி எடுக்க பிறந்திருக்கான். இவனை தப்பி பிழைக்கணும். இவன் பொழைச்சாதான் பாண்டியனை பழி எடுக்க முடியும் அப்படின்னு மீன் மச்சங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சியாமனுடைய அவைகளுக்கு பங்கு போட்டதல்லவா? அப்ப இவனை பொழைக்க வைக்கிறதுனா என்ன செய்யணும்? தண்ணிக்கு 14 மட்டு தண்ணிக்கு கீழே கூடிய தங்க பெட்டி மிதந்து மேல போகணும். அதுக்கு உள்ளாக்கண்ட மீன்களாம் குண்டை உருட்டுச்சான். எந்த குண்டை? குதிரையே உருட்டாலும் உருடாத தங்க பெட்டிக்கு மேல இருக்குதே குண்டு. சேவூர்களுக்கு வைத்து அழித்துட்டு வராங்களே உள்ளாக்கிற மீன்களாம் ஒன்னா சேர்ந்து குண்டை உருட்டுச்சான். பறவை மீன்களாம் ஒன்னா சேர்ந்து பாறை நகர்த்திச்சான். அப்படி நகர்ந்தா என்ன ஆகும்? சேரு கண்ட மீன்களாம் அடியில் இருக்கிற சேத்த வாரிச்சான். அப்படி குண்டை உருண்டு பாறை நகர்ந்து சேத்த வரனா தங்க பெட்டி என்ன செய்யும்? மேல வந்தது, மிதந்து மேல வந்தது. மேலே வந்த தங்க பெட்டி மீண்டும் தண்ணிக்கு கீழே போகாம இருக்க அங்க முதல்ல வந்து பொட்டி முன்ன அங்க கவி பாடும் வரண பொட்டி முன்ன
சாமி தங்க பெட்டி மிதந்து மேலே வந்தது அல்லவா மீண்டும் கீழே போகாம இருக்க முதல்ல வந்து முதுவேந்து தான். சரிங்க. எப்படி முதல்ல வந்து முதுவேந்தது தங்க பெட்டி கீழே, இப்ப முதல்ல முதுகுல தங்க பெட்டி இருக்குது. சரிங்க. சேரு கண்ட கவிப்பாடுதான். எப்படி நம்ம ஆயாளுக்கு நோய் போட்டா வான வேடிக்கை சத்தாபரணத்தினால எப்படி அது போல முதல்ல வந்து முதுவேந்தது. சரி. சேரு கண்ட கவி பாடுது. தவளை வந்து தமுக்கோச போடுது. அன்னைக்கு சியாமனுக்கு போட்ட அடையாளமா இன்னைக்கும் பேரிடி காத்து மழை பொழிந்தா நம்ம காட்டுலயோ கிணத்துலயோ நேத்துலயோ குட்டையில தண்ணி தேங்கினா அன்னைக்கு சியாமனுக்கு போட்ட அடையாளமா இன்னைக்கும் தவளை பாரு தமுக்கோச போடும். இன்னைக்கு அதை கேட்கலாம். எப்படி போடுது? அதாவது இன்னைக்கே மழை பெய்ஞ்சு இப்பயே தண்ணி வந்தாலும் இந்த தவளைங்க எல்லாம் கம்முனுக்காதுங்க. கொண்டிங் 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 டப 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 டொய்யன் 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 கொண்டிங் 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 டப 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 டொய்யன் டொய்யன் ஒரே சத்தம். உனக்கு இந்த கறிகள் எப்பற அப்படி தொண்டை கொடுத்தாங்க? நாய் கத்த பாக்கலையா? பொங்கல் இருந்து ஆறும் ஒரு 4 கூட உனக்கு கட்டின பாவையே கிடையாது. ஆம்பல் ஆட்டமும் கத்துறான், கோழி ஆட்டமும் கத்துறான், நாய் ஆட்டமும் கத்துறான். எப்படிதான் கடவுள் இப்படி தொண்டை வத்தாத ஜீவனதி வடிஜோதி பார்க்கறலாம் கொடுத்தால தெரியல. போ பொழைச்சுக்கோ. வேண்டாம் நேரல அப்படி என்னங்க தவளை வந்து கேளுங்க. உனக்குனே நாய் சண்டைன்னு ஒரு கூத்தாடலாம் விடு. அது ஆரம்பிச்சா ஆகட்டு விடு. அப்படி சேருக்கண்ட கவி பாடுது. தவளை வந்து தமகோச போடுது. முதல்ல வந்து முது ஏத்துது. அப்படி ஆடலுடன் பாடலுடன் அது வங்காரம் போட்டி வங்காரம் போட்டி அது அமங்கலமா போகுதாமே. அது வங்காரம் போட்டி அப்படி ஆடலுடன் பாடலுடன் போய் கொண்டிருக்கிறது தண்ணியில. ஆடலுடன் பாடலுடன் திருவிழா கோலத்துடன் வடகோதாவரி தென்கோதாவரி தும்பபத்திரி ஆத்துல தண்ணியில மிதந்து இந்த முதல்ல முதுவேந்தி தள்ளிட்டு போகுது தங்க பெட்டிய. அப்படி போகும்போது வாலூர் பட்டினம் எங்க மதுரைக்கு அருகில் தென்மதுரைக்கு அருகில வாலூர் பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வடகோதாவரி தென்கோதாவரி தும்பபத்திரி ஆத்து வரமா செலவு கல் அடிச்சு கொடுத்திருக்கிறான் பாண்டிய மன்னை. எதுக்கு? கீழ் மதுரை மேல் மதுரை மதுரையில 16 வீதி. மதுரையில 16 வீதி. அந்த 16 வீதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆடையை வெளுப்பதற்கு ஏழுங்கள் ஆனா பிறந்த அப்பமார்களே, பெண்களாய் பிறந்த தாய்மார்களே, இந்த நிறைந்த சபையில யாராவது ஏகாலி குடும்பத்துல இருந்து கூத்து பார்க்க வந்திருந்தா எங்களை மன்னிச்சுக்காங்க. பாருங்க யூடியூப் ஓடிக்கொண்டிருக்கிறது லைவாக. இது கதைக்கோசரம் தான் அப்படி சொல்றோம். மான்னா புள்ளி கொலை போறதில்ல. இப்ப வன்னியம் விட்டாரா குடியானவங்க வன்னியம் தான் சொல்றாங்க, கவுண்டம் விட்டாரா கவுண்டம் விட்டாரு தான் சொல்றாங்க. அது போல நாங்க சாதி சொல்லி ஆடணும்னு எங்க மேல குற்றம் கண்டு கொண்டாந்துறாதீங்க. இது கதைக்கோசரம் தான் அப்படி சொல்றோம். இதுல ஏதாவது குறை இருந்தா எங்களை மன்னிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதுரையில 16 வீதி ஆடை வெளுப்பதற்கு செலவு கல் அடிச்சு கொடுத்திருக்கான். யாரு? பாண்டிய மகாராஜா. அந்த செலவு கல்லு வாலூர் பட்டினத்தில் முத்துப்பாட்டை முத்து பேச்சு என்று சொல்லக்கூடிய வண்ணா வண்ணாத்திக்கு செலவு கல் அடிச்சு கொடுத்திருக்கான். நீங்க ஆடையை வெளுங்க, உங்களுக்கு இது வேலைன்னு சொல்லி வேலை கொடுத்திருக்கான். அப்ப அந்த மீன் மச்சங்கள் கோதாவரி ஆத்துல தங்க பெட்டி தள்ளிட்டு போதில்ல முதல்ல முதுகு மேல. அப்ப தள்ளிக்கிட்டு போகும்போது ஆடலுடன் பாடலுடன் திருவிழா கோலத்துடன் வடகோதாவரி தென்கோதாவரி தும்பபத்திரி ஆத்துல போய் கொண்டிருக்கும் பொழுது அல்லிமர சோலையாண்ட நெல்லிமர சோலை, நெல்லிமர சோலையாண்ட சதுர வட்டப்பாறை, அந்த வட்டப்பாறை மேல போய் அதான் அந்த வண்ணா வண்ணாத்தி துணி துவைக்கிறாங்களே அந்த கல்லு மேல போய் தங்க பெட்டியை தள்ளி விட்டுருது. ஆமா. முதல்ல தவளை, குள்ளாக்கண்டை, சேருக்கண்டை, பாரவ மீன் இப்படி ஆனா எல்லா மீன் வகைகளும் சேர்ந்து அந்த தங்க பெட்டியை பாறை மேல தள்ளி விட்டு நீ தப்பி பழச்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் தண்ணிக்குள்ளேயே வந்துருது இந்த மீன் மச்சங்கள் எல்லாம். அந்த கதை அப்படி இருக்க. அடுத்த கதை என்ன நடப்பது என்பதை பொறுமை இருந்து பாருங்க.
ஆனா பிறந்த அப்பமார்களே, பெண்களா பிறந்த தாய்மார்களே, சகோதர பாசங்களே, கெட்ட கதையா இருந்தாலும் முட்டமுடி கேட்டு போகணும். இது 2 நைட்டு கதையை 2 நைட்டு கதையை ஒன்னா ஆறோம். அப்படின்னா எவ்வளவு எங்களால் முடியுமோ அவ்வளவு ஆறோம். எங்களால் முடிந்தவரை தெரிந்தவரை ஆறோம். இதுல யாதொரு குற்றம் குறை இருந்தாலும் உங்க குழந்தை போல மன்னிக்கணும். இருந்தாலும் இந்த செம்படவர் புராணம் சியாமஞ்சன்னகிற கதை முதிய எங்க அப்பா கருத்தாவளை வாசகர் சொல்லிருப்பாரு. அங்க ஓமலூருக்கு அந்தாண்ட நல்லூர் அப்படிங்கிற ஊர்ல துரசாமி வாத்தியாரு, அதுக்கப்புறம் சித்த வாத்தியாரு, இப்ப மாதப்பன் சின்ன மாது இப்பெல்லாம் ஆடுறாங்க. இந்த பக்கம் நம்ம தாரமாலத்துல இருந்து இந்த பக்கம் தென்னாட்டு பக்கம் யாருமே ஆடுறதில்ல. இந்த கதையை நாங்க எடுத்து ஆடுறோம். அதுக்கு நாங்க பெரிய ஆள் நான் கௌரவத்துல சொல்லல. ஆனா எது எங்களால் தெரிந்தவரை பாடுறோம், ஆடுறோம். கடைசி வரை எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த கதையை முழுசா பாத்துட்டு போங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதையுடைய அருமை தெரியும். இந்த நாடகம் நாங்க அதாவது நமது கலைக்குழுவில் நடத்தணும்னா நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த நாடகத்திற்காக உறுதுணையா இருந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய கேஆர் தோப்பூரை சேர்ந்த திருநங்கைக்கெல்லாம் முன்னுதாரணமாய் விளங்கும் என் ஆறுயிர் தங்கை, அருமை சகோதரி, உடன்பிறவார் ரத்த பாசம் எங்க சிந்து அவர்கள் உறுதுணையாட நீ சேம வேஷம் மட்டும் நீ சமாளி, பொம்மை கல்யாணி வேஷத்தை நான் போட்டு நான் ஆடித்தர உனக்கு உறுதுணையா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒத்துழைப்பு தந்தாங்க. இப்ப சிந்து நம்ம ஜெட்ல இருக்கிறவர்களும் சுமார் வாரத்துக்கு 2 நைட்டு 3 நைட்டு இந்த சேமஞ்சண்டை ஆடிப்படுவோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன சிந்து நம்ம கலைக்குள்ள விட்டு போனதுக்கு அப்புறம் 2 கூத்தம் ஆடி இருக்கிறோம். போன வருஷம் ஆடி 18 ஒண்ணு, இந்த வருஷத்துல 1 இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னா அவளுடைய ராசி இல்லையா? மீண்டும் இன்னைக்கு நம்ம அழைப்புக்கு இணங்கி யாரு நம்ம ஊரு நம்ம நாடக விட்டாங்களே மகாராஜர், நீங்க கட்டளைக்கு இணங்கி வந்தாலே நம்ம கலைக்குழுவுக்கு அதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் இந்த எத்தனையோ நாடக கலைஞர் இருந்தாலும் நம்ம கூப்பிட்ட குரல் வசிக்கு நம்ம நாடக கலைக்குழுவை தேடி வருகை தராரே என் ஆறுயிர் நண்பன் யாரு? நமது நால்கால் பாலத்துக்கு சேர்ந்த சேகர், நம்ம பாண்டி வேசகர் இல்லையா? அவரு இந்த நாடகத்துக்கு ஒரு சிறப்பு. அவர் வந்தாவே இல்லையா? அவர்களும் வருகை வந்திருக்கிறாங்க. அந்த இருவருக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக இங்கு கூடி வந்திருக்கும் பெரியோர்கள் தாய்மார்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியினை சமர்ப்பிக்கிறேன். சியாம பெருமாளுக்காக நன்கொடைகளை வாரி வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களும், ஏன்னா ஒவ்வொரு பேரா சொன்னா 1 மணி நேரம் ஆகும். எல்லா பேருமே தெரியும், இருந்தாலும் நேரம் ஆயிரும். இந்த கதை 2 கதை இருக்குது. அதனால நமக்காக நன்கொடைகளை வாரி வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களும் இந்த நாடகத்தை விடியும் இப்பொழுது நமக்காக கண்டு மகிழ்ந்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்களே. யாருக்கு நம்ம கொத்தாளிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த சித்திரை மாதம் அனைவருக்கும் நமது தை புத்தாண்டாம் சித்திரை திருநாள் 1ஆம் தேதி இன்னையிலிருந்து குடும்பத்துல இங்க வந்திருக்கும் அத்தனை பேர் குடும்பமும் ஏதாவது ஒரு நொடி ஒரு இமைப்பொழுது ஒரு எல்லளவாது அவங்க குடும்பத்துல ஒரு கெட்டது நீங்கி இந்த கரிகாலி புண்ணியத்தால அடுத்த வருஷம் இந்த சித்திரை வரத்துக்குள்ள ஒரு குடும்பத்துல நல்லது நடக்கணும். அம்மா தாயே, பராசக்தி பத்தினி, எங்கு நிறைந்தவளே, ஏழைகளை காப்பவளே, கலியுக தெய்வமாய் காக்கும் தெய்வமாய் கலியுக நாயகியாய் அவதரித்த ஆதிநாராயணன் தங்கையே, உன் அருளால அனைத்து மக்களும் பாலாறு செல்வமாய் நீடூழி வாழ வேண்டும். ஓம் சக்தி பராசக்தி. பரவாயில்ல, 8 மணி ஆனாலும் என் கதையை முடிச்சுட்டு தான் நம்ம இல்லையா? சரிங்க, பரவாயில்ல, நீ வரலாம் விட்டு நான் வேற கொள்ள வரேன். இருந்தாலும் தங்க பெட்டி தண்ணி சேமை தங்க பெட்டி இந்த வண்ணாத்தி துணி துவைக்கிறாங்கல்ல, இந்த செலவு கல் மலை இருக்குது. அந்த கதை அப்படி இருக்க அடுத்தது என்ன நடத்தது நடப்பது அப்படிங்கிற வண்ணாத்தி சமைக்க வர்றதுக்காக
நிறைஞ்ச கூட்டத்துக்கு பணிவான வணக்கம். ஓ கவுண்டரே ஊரு கவுண்டரே வெளியே வாங்க. கவுண்டரே வெளியே வந்தாதான் தெரியும். உள்ள இருந்துட்டு யாரு யாருன்னா என்ன கவுண்டர் உங்களுக்கு தெரியும். வெளியே வாங்கல. என்ன கவுண்டர் கூப்பிடுறாங்க காத்தால? என்ன கவுண்டரே நல்லா இருக்கீங்களா? கவுண்டரே என்ன கூப்பிடுறது கவுண்டரே? சாமி ஏன்னா அது கொண்டாந்து இப்படி வைக்கிற சாமி முட்டு சீலை கவுண்டரே நம்ம கவுண்டிச்சு முட்டு சீலை கொடுத்துட்டு துவைக்கிறதுக்கு. சாமி இங்க வாங்க பண்ணாடி. இங்க வாங்க. கீழே பாருங்க பண்ணாடி. கீழே பாருங்க. கீழே பாருங்க. இங்க பாருங்க. கவுண்டர் பொழப்பு இதே பொழப்பாவே போயிருச்சு. கவுண்டருக்கு வேட்டியா தெரியல. அப்புறம் உங்ககிட்ட போய் கொண்டாந்து அடிக்கடி பன்னாட்டு மூஞ்சில வச்சுக்கிட்டு என்ன கவுண்டி திணி வந்துக்கிறீங்க? கவுண்டரே கை வைக்காதீங்க சாமி. பிள்ளை தொட்டீங்க. ஏன் கவுண்டர் அதை நல்லாதான் கட்டுவீங்களா கவுண்டரே? நான் அப்படி சொன்னது பெருமாள் மூணு வேட்டி எடுத்து 15 வேட்டி எடுத்து கொடுத்தா நிக்க மாட்டேங்குது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குது. சரி என்ன வந்துக்கிறீங்க ரெண்டு பேரும்? என்ன எங்களை பார்த்தா தெரியுதுங்களா? தெரியுதுப்பா. சொல்லு என்ன? எப்படி தெரியுதுங்க? நம்ம ஊர் துணி துவைக்கிறீங்க தானே? ஆமாங்க. இப்படி ஒரு வண்ணம் மட்டும் தொட்டு தொட்டு பேசுறீங்களா? பரவாயில்லைங்களா? என்னடா பண்றது? கவுண்டிக்கு ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆகுது. கவுண்டரே மாமா நீ ஒரு நிமிஷம் நெல்லு. இந்த கவுண்டருடைய பொழப்பே இதே மாதிரிதான். காலையில வா காலையில வாங்குறது. போய் பார்த்தா கவுண்டர் இருக்க மாட்டாங்க. அப்புறம் வெள்ளாய வைக்கிறது போய் கிட்ட போயிட்டா இது மாதிரி கையெடுத்து மேல வச்சுக்கிட்டு எல்லாம் ஒரு அங்க பாரு மறுபடியும் வந்துக்குச்சு. கவுண்டர் இது நியாயமா இப்படி கட்டுனா நல்லா கட்டுங்க.
பாடமாச்சல் நிக்க நாளைக்கு ஒரிசல் போட்டா ஓட்டுறேன். சரி என்ன வந்தீங்க? என்ன சத்தம்? என் பேர் என்னன்னு கேளுங்க. என்ன பேருப்பா? என் பேர் முத்துப்பாட்டனுங்க. முத்துமாட்டனா? ஆமாங்க. என்ன உன் பேர் பிள்ளை? முத்தாயி. முத்தாயி. சாமி கவுண்டரே பிள்ளைய தொடாதீங்க. கவுண்டரே பேர் முத்தாயி, அவரு முத்து கவுண்டர். ஆமா. இந்த முத்து ஏன் கவுண்டரே இப்படி தொட்டு தொட்டு பேசுறீங்க? மறுபடியும் பாருங்க. இதுல பாரு கவுண்டரே. இதுல பாருங்க. என்னப்பா? கவுண்டரே வீட்டுக்கு வந்தா பழைய சோறு வாங்க மாட்டீங்களா? நாளைக்கு வரேங்க. ஊருக்கு போயிட்டா ஒரு நாளாவது. நாளைக்கு வரேன். போர் அப்படியே கிடக்கு. ஏங்க இது எடுத்து கட்டுங்க. கவுண்டிச்சு முட்டுச்சு தான் கவுண்டரே. குட்டிச்செல்லி கூட பவுல் அடிக்கிறா. கவுண்டிச்சுட்டானுங்க. வேட்டியை கட்டுங்க. வேட்டியை கட்டு. உங்க வேட்டியை கட்டுங்க. என்ன ஊருக்கு போச்சா? கவுண்டர் இங்க ஒரு வெப்பு கட்ட கவுண்டர். ஏங்க ஊர்மணிக்கு போனா சொப்பு 40 ரூபா மூடிச்சோம் தெலுங்கு. கவுண்டரே ஊருக்குள்ள நோம்பி போட்டுக்கிறாங்க. சரி. வெள்ளாய வேலுக்கலாம்னு வந்திருக்கிறோம். அப்படியா? எப்படி எப்படி எங்க வீட்டுக்காரர் எப்படி? கவுண்டரே ஆமா, எப்படி கல்யாணம் பண்ணி என்ன போறா? கவுண்டரே என்ன முறைன்னு கேக்குறீங்களா? அவ வந்து எனக்கு பெரிய பிள்ளைங்க. பிள்ளையா? ஆமாங்க. இவரு வந்து எனக்கு சித்தப்பா பையன். காலையே இந்த மாதிரி கோயிலுக்கு போகுது. போயிருக்கோம். கட்டிக்கிட்ட 12 கிராமமா இந்த இடத்துல ஆயிரம் வச்சு கும்பிடுறாங்க. இந்த காதல கேட்டு ஆயிரம் இந்த மாதிரி இருக்க போறா. ஏடா உனக்கு அது பெரிய முட்டு பிள்ளை, உனக்கு அது சித்த முட்டு பையன். சித்தப்பு மூட்டு பையன். அண்ணன் தங்கச்சாவல அது கட்டிக்கிட்டா கட்டணா முறமா இருக்கு. அவரு என் கழுத்துல தாலி கட்டிட்டா தங்கச்சி பொட்டாட்டி ஆவறா. ஆமா. சித்த முடி சின்ன மாதிரி மாமனார் மாமியா வராங்க. உண்மைதான். அட மாயவா ரகுராமா, ஏற்கனவே வெள்ளக்காரன் மேட்டு தண்ணி கட்டலாம், குடிக்க தண்ணி சுண்ணி ஊம்பி இருக்கணும். ஏங்க இந்த பண்ணாடி வருஷமா மழை பெய்யாதா? பண்ணாடி பாருங்க. பிறந்தாமா செல்லப்படி செம்ம 270 போயிருச்சு அப்பா. கவுண்டரே ஏங்க கவுண்டிச்சம்மா என்னை விட அழகா இருக்கிறாங்க. நான் ஒரு ஏகாலி பொண்ணு. ஏங்க கவுண்டரே எப்படி கல்யாணம் பண்ணு கேக்குறீங்களா? ஆமாங்க, எப்படி? அவளையே கேளுங்க, அவளே சொல்லுவாளுங்க. எங்க வீட்டுக்காரர் எங்க மாமாவையே கேளுங்க. என்னதான் அவர் சொல்லுவாரு. கவுண்டரே சொல்லி தொலைங்க. ஆத்தங்கரைக்கு துணி துவைக்க போனுங்க. வாங்க கவுண்டரே. ஆத்தங்கரைக்கு துணி துவைக்க போனுங்க. இந்த புள்ள வந்து துணி துவைச்சிட்டு இருந்தாளுங்க கல்லு மேல. எப்படி துவைச்சுன்னு காட்டி இருப்பல. எப்படி இங்க பாருங்க. கல்லு வேணுமில்ல உனக்கு? கவுண்டரே இங்க துவைச்சு காட்டுறது கல்லு இல்ல, நீ குமி கவுண்டரே. நல்லா குமிஞ்சுக்கங்க. போங்க துவைச்சு காட்டுப்பல. ஓட்டுப்பா. ஓஹோ சதி எடுத்து பண்ணாதி சரண துவைக்கிறேன். ஓஹோ ஒரு அழுக்கு போகாம ஒரு சோப்பு கொடுப்பேன். சோப்பு கண்ணுல குப்பி சொன்னீங்க. எட்டு கவுண்டரே கீழே கடத்த இந்த கவுண்டர் எங்கடா கவுண்டர் இல்ல கவுண்டரே. எங்க வீட்டுக்காரருக்கு முன்னாடி பிடிக்காதீங்க பண்ணாடி. குத்தி போடுவேன். கவுண்டரே பொண்டாட்டி விட்டுருங்க. இல்ல கவுண்டரே போற பக்கம் அழுக்குங்க உங்க துணியில. அந்த துணியை துவைச்சிட்டு அழுக்கு போகலைன்னா அந்த கல்லப்படி எட்டி வரும், அது உதைப்பாளுங்க. அப்பதான் அழுக்கு போக. ஆமாங்க. எப்படி கல்யாணம் பண்ணீங்க? அப்படி கவுண்டரே அவ துணி துவைச்சிட்டு இருந்தாளுங்க. நான் ஆத்துக்கு தண்ணி ஊத்து போகணுங்க. நான் என்னன்னுங்க பிள்ளை கொஞ்சம் காலை தூக்கு, நான் என் கோமணத்தை அவுக்கிறேன். ஓ நான் சொல்லிக்கிறேன். ஆமாங்க. என்ன சொன்னாரு? பிள்ளை அலங்காம உன் சீலை அப்படியே தூக்கு, நான் என் கோமணத்தை அவுக்கிறேன் அப்படின்னு இவர் சொன்னாரு. பட்டப்பள்ளி அப்படியே பேசுவாங்க. இல்ல கவுண்டரே நான் தண்ணி ஊத்தி பண்ணாலும் பேசத்துறா. இல்ல கவுண்டரே தண்ணி ஊத்திக்கிட்டு கோமணத்தை அலாசி குக்கி போடணும்னு கல்லு மேல காலை வச்சிருக்கிறிய. எப்படி? அந்த காலை தூக்கு, நான் கோமணத்தை ஊத்து குக்கறணும். 2 அடி கோமணத்தை அவுத்து 2 அடி அடிச்சுக்கிறேன். ஆமா. சரிப்பா சரிப்பா. அப்புறம் அது அதோட போச்சுங்களா? வாங்க கவுண்டரே. இங்க வந்து கிட்ட அப்புறம் இந்த பிள்ளை என்ன பண்ணிச்சுங்க, தண்ணி ஊத்திக்கிட்டு சீலி ஒரு முந்தானியில வேலையில கட்டிவிட்டு சீலி உணர்த்திக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் நான் போய் என்னன்னுங்க பிள்ளை உன் சீலை எடு, நான் என் கோமணத்தை போடுறேன் அப்படின்னு. அப்புறம்
அப்புறங்க சாமி அது பிள்ளாங்க சீலை காய போட்டிருந்தது. அது சீலை ஒதுக்குனா தான் நான் கோமணத்தை காய வைக்க முடியும். அப்புறம் எங்க 2 பேத்துக்குள்ள வந்து சீலை ஒதுக்க முடியுமா? ஒதுக்க முடியாது. எங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வந்துருச்சுங்க. அப்புறம் பிள்ளை வீட்டுல போயிங்க. அப்புறம் அவளை கேளுங்க என்ன ஆச்சு? அப்புறம் போய் படுத்துக்கிட்டேன். ஆமா நம்ம வீட்டுல போய் ஒண்ணும் தெரியாத மாதிரி சொல்றேன். போனேன். ஆத்தக்கரை கேட்டா ஆத்தக்கரையோட போட்டோம். வீட்டுல என்ன ஆச்சு? வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போன உடனே இது வந்தாரு. வந்த உடனே கதவை நல்லா திறக்க சொன்னாரு. கதவையா? ஆமா. என்னடா ஒரு திமிரு. நான் கதவை திறந்து வச்சேன். அப்புறமா கதவை சரி காய் எங்க வச்சிருக்கேன். என் வீட்டுக்காரருக்கு தெரியவே தெரியாதா? சரி சரி. வீடு அவனோட புத்தி பாரு. இனிமேல இவளோட நான் பொழைக்கிறேன் அப்படி இல்லைங்க. கிழக்கு விளக்கு போறா, விளக்கு வைக்க ஊடு வர. இனிமேல அவ கூட நான் பொழைக்கணிக்க தாலி கொடுக்க சொல்லுங்க. இது மாதிரி சந்தேகப்படுற ஆம்பளை கூட நான் ஒரு நாள் ஒரு தினமாக பொழைக்கவே சொல்றது கேட்டா குடும்பம்னா கட்டி கட்டி இருக்கும். ஒத்து பொழைக்கிறா என் கவனம் பேச்சு கேளுங்க.
நான் அந்த பிள்ளை ஒதுக்கும் போது நீங்க எது குறுக்கு வந்தீங்க? ஏனுங்க ஏன் கவுண்டர் போடா இப்ப பஞ்சாயத்து உள்ள போறேன் ஊர் கவுண்டர் பஞ்சாயத்து வந்து கேள் போட்டு வந்துக்கிறாடா வந்தா கவுண்டர் கவுண்டர் கோல் சிக்காத கவுண்டர் கவுண்டர் கோல் சிக்காத கவுண்டர் ஏண்டா கவுண்டர் கவுண்டர் கோல் சிக்காத கவுண்டர் ஊர் கவுண்டர் நான் கவுண்டர் ஆமா கவுண்டர் நான் ஊர் கவுண்டர் ஏண்டா கவுண்டர் சண்டைக்கு வந்தா என்ன பண்ணீங்களா கவுண்டர் எப்படி எப்படிங்க நான் ஊர் கவுண்டர்டா ஆறா கவுண்டர் இப்ப பாரு உன்னை பார்த்தா யாரு கவுண்டர் கவுண்டர் நம்மளுக்கு என்ன பேச்சு சண்டை இருக்கட்டும் நான் எதுக்கு வந்துக்கிறேன் தெரியுமா இன்னைக்கு பாட்டி மண்ணை பேயாத ஆச்சரியமான பேச்சு அதாவது வடகோதாவரி தும்பப்பத்திரம் வைக்க யாரு ஆத்துக்கு தண்ணி வந்துக்குது துணி எடுத்துட்டு போய் உங்களை துவைக்கிட்டு அப்படி அப்படியா ஆலூர் பட்டணத்துல சரசகல்லுக்கு போங்க இப்ப இந்த வடமதுரை தென்மதுரையில மேல் வீதி கீழ் வீதியில துணி எடுத்துக்கிட்டு வடகோதாவரி தென் கோதாவரி கும்பபத்திரி ஆத்துல பாண்டிய மண்ணு நம்மளுக்கு செலவு கல் அடிச்சு கொடுத்திருக்கிறாரு அந்த கல்லுல போய் துணியெல்லாம் தோசிக்கிட்டு வரலாம் புறப்பட்டு போகலாம் பாண்டிய மண் அடிச்சு கொடுத்த செலவு கல்லு செலவு கல்லு மேல எதுவுமே தக தகன்னு மின்னு திட்டி தங்க மாட்டாங்க இல்ல ஐயோ அங்க பாருங்க என்னன்னு பாருவா வாங்க வா என்னன்னு பாக்கல ஆமாங்க பிள்ள வாங்க பிள்ள என்னங்க பொட்டி பிள்ள 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 யாராவது பாக்குறதுக்குள்ள மூடிடு யாரும் பாக்கல யாரும் பாக்கல யாருமே பாக்கல யாராவது இருக்கிறாங்க நாம ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் இல்லையா நாம ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் இல்ல அழுகா அப்படி இந்த பொட்டி தூக்குங்க எப்படிங்க என்ன பண்ண தூக்க முடியல என்னங்க முழுவைட்டு பொட்டி தங்கம் ஆமாங்க மாமா பொட்டியே தங்கம்னா பொட்டிக்குள்ள என்னென்ன இருக்கும் ஆமாங்க சொல்ல முடியாது பிள்ளை இந்த மதுரையவே நம்ம வேலைக்கு வாங்கலாம் நாம இதுக்கு மேலதான் பொழப்பு அதிகமா பொழைக்கணும் இதை வச்சு பொட்டியே தங்கம் பொட்டிக்குள்ள ரெண்டு முத்து வயரம் வைரோதியும் பவளம் கோமேதகம் நிறைய இருக்கும் அதனால இந்த பொட்டி எடுத்துட்டு போய் நம்ம அங்க போயிடலாம் வாங்க 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 போலாம் வாங்க வாங்க போலாம் சொல்லுங்க மாமா மத்தாலக்கார இது என்ன வேலை இதுதான் இது 12,000 20,000 போட கூட கிடைக்காது 20,000 ஆமா 50,000 கொடுக்குற கூட எதுக்கு யார் கூடப்பா கார்த்திகை வீரபத்திரம் தேவம் சரி பிள்ளை சொல்லுங்க மாமா அப்புறமா இந்த ஊரெல்லாம் வேலை பேசிக்கலாம் ஏங்க கோயில் கவுண்டர் யாருன்னு பார்த்து கோயில் என்ன வேலைன்னு முடிவு பண்ணி வைங்க இந்த ரோடு ஏரி எல்லாமே விலை என்னன்னு யோசனை பண்ணி வைங்க வாங்கிக்கலாம் எங்க பெருமாள் கவுண்டர் இங்கதான் இருக்கிறாரா எல்லாம் லிஸ்ட் போட்டு வைங்க உங்களுக்கு பார்த்து போட்டு கவனிச்சு சொல்றேன் நீ கவனிச்சுறியா ஆமா ஆமா கவுண்டருக்கா ஆமா தங்க பொட்டி கிடைச்சிருக்குது இல்ல இல்ல இந்த பொட்டி கிடைச்சிருச்சு அதனால இந்த பொட்டிய இது ஒரு அதிசயமான பொட்டியா இருக்குது இதை வச்சுதான் நம்ம இனிமேல பொழைக்க போறோம் ஓட்டையே கட்டணும் அதனால இந்த பொட்டி சர்வசாதாரணமா திறக்க கூடாது இதுக்கு 30 வருஷம் காவு கொடுக்கணும் கெடாய் வேணும் பன்னி வேணும் கோழி வேணும் இது மூணையும் வெட்டித்தான் 30 வருஷம் கொடுத்துதான் திறக்கணும் அதனால நீ என்ன பண்ற அந்த கவுண்டர் கிட்ட போய் கெடாய் புடிச்சிட்டு வா இந்த கவுண்டர் கட்டிங்களா ஆமா போயிட்டுங்களா போயிட்டு புடிச்சிட்டு வா நான் அந்த நாய்க்கு மூட்டுல போய் பன்னி புடிச்சிட்டு வந்தேன் போய் புடிச்சிட்டு வாங்க கவுண்டரே ஆமா என் கோயில தேவம் அதனால உங்களுடைய சார்புல எனக்கு வந்து ஒரு கெடா ஒண்ணு கொடுக்குறீங்களா கெடா ஒண்ணு குடுக்குறீங்களா ஏய் நீ எங்க போய் கெடாய் வாங்குவ இன்னைக்கெல்லாம் ரேட் ஏகப்பட்ட ரேட்டு ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க இருக்கிறதுலயே இன்னைக்கு நீங்க பெரிய கெடாயா கொடுக்கணும் அப்படியா சரி 25,000 கேட்டாங்க 30-40 கிலோ விழுவோம் 25,000 கேட்டாங்க 10,000 ரூபாய் வேலை சொல்லிட்டு இருக்கிறேன் சரி வாங்கிக்கலாம் என்ன பாத்துறத ஒரு முறை கொடுக்கறது வீரபத்திர சாமி தேவம் போட்டிருக்கிறோங்க சரி தேவத்துக்கு 30 வருஷம் கொடுக்கணுங்க சரி
பண்ணை கயிற்சி வருவாங்களாட்டுங்க. மகராசி வீரபத்திர தேவம் போட்டுருக்குறேங்க. அதுக்கு பன்னி வேணுங்க. பண்ணி எத்தனை கிலோ வேணும்? பன்னி ஒரு 150 கிலோவில் வேணுங்க. 200 கிலோ ஒரே பண்ணி நல்ல வெள்ளை பண்ணி. கருப்பு பண்ணி தான் வேணுங்க. கருப்பு பண்ணி இருக்குது. சுத்தமான கருப்பா இருக்கணும். ஆமா நம்ம பெருமாள் கவுண்டர் போய் நான் சாவல் பிடிச்சிட்டு பாரு, பெருமாள் கவுண்டர் போய் தலை பெருசா பிடிச்சிட்டு வா. பெருசாவா கவுண்டர் சொன்னேன். நான் திரும்பி வரேன்னு போயிருக்கிறான். அதனால வியாபாரம் யார் வந்தா நம்ம கேட்கற வரைக்கும் வந்தா 1 லட்சம் ரூபாய் தரேன். 1 லட்சமா? 1 லட்சம் தரேன். பண்ணி தரேன். பிடிச்சிட்டு போனீங்க கவுண்டர் ஏங்க பேசுங்க வாய் திறந்து. எங்க வீட்டுல தேவம், அதனால கோழி சாவல் வேணும். காட்டுக்கு வந்திருக்கிறேன், குடுக்குறீங்களா? கவுண்டர் பாரு, என்ன பாத்துட்டு கொடுங்க பாக்கலாம். பார்த்தாச்சு பிள்ளை. கோழி, ஆடு, பன்னி 3 கொண்டாந்துட்டோம். இப்ப வெட்டி இந்த பொட்டி திறக்கணும். ஆமாங்க. தேங்காய வழித்தாரா ஏகாலி பாட்டி. என்னடி இப்படி ஏமாந்து போயிட்டு குஞ்சு பொட்டி தங்கமா இருக்குது. பொட்டிக்குள்ள இருக்கிறது இன்னும் வேலை அதிகமா இருக்கும்னு பார்த்தா இதென்ன இந்த பிள்ளை இருக்குது. ஆம்பளை பையன் நடக்குது பாருங்க, வாய் பாருங்க. ஐயோ, இது என்ன இப்படி பண்ணுது? இப்படி அழுவது பிள்ளை, அழுவது பால் கூட கொடுக்குறேன். கொடுத்தாலும் ஏகாலி பால் கொடுத்தா முளைய புடிச்சிட்டு கடிச்சது. ஆமாங்க. மறைச்சு பாக்குது. ஒட்டி திறந்ததுன்னு புடக்குன்னு பாத்துச்சே. பால் கொடுத்தா பல்ல கடிக்குது. சரி, பசிக்கு இப்படி அலையுது. இதுக்கு பால் வேணும்ல. அதனால நம்ம பெருமாள் கவுண்டர் விட்டு மாடு இருக்குது. நம்ம போய் மாட்டு பால் வாங்கிட்டு வந்தாரு. போய் மாட்டு பால் வாங்கிட்டு வந்து ஊத்தலாம். கவுண்டர் போட்டு கீழே கோமணத்தோட துட்டு இப்ப கவுண்டர் போற நீ. கவுண்டர் எங்க அறுபட்ட கவுண்டர் நம்ம மாட்டுல ஒரு 10 படி பால் கொடுங்க. 7 நாள் கிடையாது, சிரிஞ்சு போயிடும். அது வேண்டாம். ஏங்க, முந்தானே ஒரு மாடு வெடிகால கண்ணு போட்டு அருள் இந்த மாட்டு பால் எடுத்துட்டு போ. கொண்டா ஊத்து குழந்தைக்கு. மாட்டு பால். நான் மாட்டு பால் கொண்டாந்து இருக்கிறேன். இந்த பிள்ளைக்கு ஊத்து. எனக்கு மாட்டு பால் வேண்டாம் அம்மா, யாமரப்பு தாயே. மாட்டு பால் குடிச்சா எனக்கு மதிக்கட்டு போயிருமா, யாமரப்பு தாயே. எனக்கு மாட்டு பால் வேண்டாம். என்ன மாட்டு பால் கொடுத்தா மதிக்கட்டு போயிருக்குது. சரி, இரு இந்த வெள்ளாட்டு பால் பீச்சிட்டு வந்திருக்கிறேன். வெள்ளாட்டு பால் ஊத்து குடிக்குதான்னு
பால் குடிச்சா அறிவு கெட்டு போயிருங்குது. சரி என்னதான் பால் குடிக்கிறது? மாட்டு பால் கொடுத்தாலும் மதியட்டு போகுது. சரி என்னத்தான் பால் வேணும்? எனக்கு சிங்கப்பால் வேண்டும் அம்மா என் பருப்பு தாயே. எனக்கு சிறுத்தப்பால் வேண்டும் அம்மா என் பருப்பு தாயே. எனக்கு சிங்கப்பால் வேணும், சிறுத்தப்பால் வேணும், ஆனப்பால் வேணும், புளிப்பால் வேணும். சிங்கப்பாலை குடிச்சா சீற்றம் உண்டாகும், ஆனப்பாலை குடிச்சா ஆனப்பழம் உண்டாகும், கரடி பாலை குடிச்சா காரசாரம் உண்டாகும். எனக்கு கானகத்து பால் தான் வேணும். சரி பிள்ளை, சரி எப்படியோ குழந்தை பிறந்து கிடைச்சிருச்சு. இது பால் கொடுத்து அது உயிரை காப்பாத்தி ஆகணும். நான் இப்பவே கானகத்துக்கு போய் சாதாரண மாட்டு கிடையாது, பல வாய் சக்தி வாய்ந்த மாட்டு போய் கானகத்துக்கு போங்க. சிங்கம் காலி இப்படி பிடிச்சி காலை தலைஞ்சு பல வாய்க்கு அது ஊத்துங்க. போய் சிங்கம், யானை, பால் எல்லா பாலுமே கொண்டுகிட்டு வரோம். ஓ இது ஆனா யானை ஆட்டம். ஆமா யானை பால் பீசியாச்சு. சிங்கப்பால், கலதப்பால், சரி பரவாயில்ல. அது லிட்டர் 2000 பிள்ளை ஏனுங்க மச்சான்? சிங்கப்பால், சிறுத்தைப்பால், குதிரைப்பால், கலதப்பால், யானைப்பால் எல்லா பாலுமே வனத்துல இருக்கிற விலங்கு எல்லாத்துக்குமே பால் பீச்சிட்டு வந்துட்டேன். பிள்ளைக்கு ஊத்தி வளர்த்தோம். பவுனு இந்த ஊத்து ஊத்து. சரி சிங்கப்பால் புளிப்பால் குடிச்சு சாமா வளர்ந்தால பால் நல்லா கொடுத்து வளர்ந்துருச்சு. 5 வருஷம் ஆகி போச்சு எடுத்துக்கிட்டு வந்து. அதனால பேர் வைக்கணும்ல. இது வந்து பாரு எப்படி நல்லா இருக்குது, செழு செழுப்பா இருக்குது. சிங்கப்பால், புளிப்பால், கரடிப்பால், யானைப்பால் எல்லாம் குடிச்சு நல்லா செழு செழுப்பா சேமமா இருக்குது. அதனால இதுக்கு பேரு சேம பெருமாள். பேரு சேம பெருமாள். நம்ம பையன் பேரு, நம்மளுக்கு பிறந்த பையன் பேரு வாலி. ஆமா அவனு இவனும் ஒன்னா விடு விளையாண்டுட்டு இருக்கட்டும், விளையாண்டு வளரட்டும். இதோ சதுரவட்ட பாருமல வெட்டில வந்த குழந்தைய பாட்டு பாட்டியும் மண்ணான மண்ணாத்தியும் எடுத்து வளர்த்துறாங்க. சிங்கப்பால், கரடிப்பால், புளிப்பால் கொடுத்து சேம்பரமா ஆக்ரோஷ கோபத்தோட வளர்த்துறாங்க. அந்த குழந்தை வளர்ந்து 5 வயது. எது சேம குழந்தை? அந்த 5 வயசு குழந்தை சபைக்கு வருவதுங்க.